அனைவருக்கும் வணக்கம். பயோடெக்னாலஜி சாப்டரில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா க்ளோனிங் வெக்டர்ஸ். க்ளோனிங் வெக்டர்ஸ் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோனிங் வெக்டரோட கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபார் மெனி காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ. ஃபாரின் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? நான் எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் டிஎன்ஏவை எடுத்துக்கிறேன். என்டையர் டிஎன்ஏ எனக்கு வேண்டாம். ஹியூமன் டிஎன்ஏல இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் மட்டும் எனக்கு வேணும். இந்த சின்ன பீஸை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதை தான் ஃபாரின் ஜீன் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் ஜீனை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகமான பணச்செலவு டைம் எல்லாம் செலவாயிட்ருக்கும். ஸோ எவ்ரி டைம் ஃபார் சிங்கிள் ஜீன் நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஹியூமன் டிஎன்ஏவை எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சுலின் சிந்தசிசிங் ஜீனை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பர்டிகுலராக ரொம்ப டைம் செலவாயிட்ருக்கும். ஸோ அதை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபாரின் ஜீனை எந்த வெக்டாரோட நான் போய் கம்பைன் பண்ண போகிறேனோ அந்த வெக்டார் இந்த ஃபாரின் ஜீனை ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமான காப்பி நம்பர்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய வெக்டாரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு லாபம். ஸோ அதுதான் நம்ம காப்பி நம்பர் சொல்கிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோனிங் வெக்டருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அதில் ஈஸியாக உங்களோட ஃபாரின் டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபாரின் டிஎன்ஏ ப்ளஸ் வெக்டார் டிஎன்ஏவை தான் நம்ம என்ன சொல்வோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ஆர்டிஎன்ஏலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஃபாரின் டிஎன்ஏ வெக்டர்லாம் கம்பைன் பண்ணியாச்சு. அதை நீங்கள் ஈகோலை மாதிரியான ஒரு ஹோஸ்ட்குள்ளே போட்டுட்டீங்க. அந்த ஈகோலைங்கிற பாக்டீரியாக்குள்ளே உங்கள் ஃபாரின் டிஎன்ஏ எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின் சிந்தசைசிங் டிஎன்ஏ உள்ளே போயிடுச்சு, அந்த ஜீன் உள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, ஈகோலை ஹியூமன் இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை உள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்னா அவங்கள ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உள்ளே இருக்குது. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நான் ரீகாம்பினன்ஸ் வேண்டாம். அவன் ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண போகிறது கிடையாது. ரீகாம்பினன்ஸ் தான் நமக்கு ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண போகிறோம். ஹியூமன் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீன் அப்படிங்கிற இடத்துல வேற எந்த டிசைடு ஜீனாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ஜீனோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அந்த ஜீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆயிருக்கணும், ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போயிருக்கணும். அப்படி ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போனவங்க ரீகாம்பினன்ஸ், போகலைன்னா நான் ரீகாம்பினன்ஸ். வி நீட் ஓன்லி ரீகாம்பினன்ஸ். ஸோ வெக்டர் எப்படி இருக்கணும், ரீகாம்பினன்ஸையும் நான் ரீகாம்பினன்ஸையும் பிரித்து பார்த்து ரீகாம்பினன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கணும். அப்படி தான் இந்த க்ளோனிங் வெக்டர்ஸ் இருக்கணும். க்ளோனிங்னா என்ன, மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் எடுக்க போகிறோம். யாரை, ஃபாரின் ஜீனை. அதுக்கு வெக்டரே ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால தான் க்ளோனிங் வெக்டர்ஸ்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் பாக்டீரியல் டிஎன்ஏ ஆர் குரோமோசோமல் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இங்கே பிங்க் கலரில் காமிச்சிருக்கோம். இந்த ப்ளூ கலரில் வட்டமாக காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லை. அதனால தான் அதை எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், அது எப்படி இருக்குது, சர்க்குலராக இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ, அதுக்கு பேர் பிளாஸ்மின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அண்ட் வைட்லி யூஸ்டு க்ளோனிங் வெக்டார்ஸ் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். அது இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம பாக்டீரியோஃபேஜஸையும் க்ளோனிங் வெக்டாராக பயன்படுத்துவோம். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபேஜ் அப்படிங்கிறது வைரஸ். இந்த வைரஸ் பாக்டீரியாவை போய் அட்டாக் பண்ணும். ஸோ பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுற வைரஸஸை நம்ம பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் வைட்லி யூஸ்ட் க்ளோனிங் வெக்டராக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கேரக்டர்ஸில் ஹை காப்பி நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ காப்பி நம்பர்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் ஃபேஜ்னாலே வைரஸ் தான். வைரஸ்னா நஞ்சுன்னு சொல்லுவோம், விஷம். வைரஸ் விச் அட்டாக்ஸ் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியோஃபேஜுக்கு தான் உள்ளதுலேயே ஹை நம்பர் காப்பி நம்பர் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குது. அந்த பாக்டீரியாவில் நமக்கு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இதை ஒரு பாக்டீரியோஃபேஜ் அட்டாக் பண்ணுறான். அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவான், இந்த வைரஸ் இவனோட டிஎன்ஏவை மட்டும் உள்ளே அனுப்புவான். எப்படி நமக்கு ஊசி போடும்போது மருந்து மட்டும்தான் உள்ளே போவோம், வெளியில் இருக்க சிரிஞ்சு உள்ளே போகாது, அதை வெளியே எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி இவன் சிரிஞ்சு மாதிரி இந்த ப்ரோட்டீன் கோட்னு சொல்லுவோம். இதுலேருந்து டிஎன்ஏ
அந்த டிஎன்ஏவை மட்டும் உள்ளே அனுப்பிடுவான். இந்த உள்ளே வந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், பாக்டீரியல் குரோமோசோம் இதெல்லாம் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய மெஷினரிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி வைரஸ் டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹியூமனோட பிரெயின் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானதாச்சே. இப்போ இந்த வைரஸ் டிஎன்ஏவோட நான் என்ன பண்ணுவேன், இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனோ, விட்டமின் ஏ சிந்தசைசிங் ஜீனோ, ஏதோ அந்த ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய டிசைரபிள் ஜீனை இதில் நான் கலந்து விட்டுருவேன். இது வைரஸ்க்கு தெரியாது, வைரஸ்க்கு அது தெரியாது. வைரஸ் அவன் டிஎன்ஏவை பாக்டீரியாக்குள்ளே உள்ளே அனுப்புகிறான்னு அனுப்பி விட்ருவான், உள்ளேயும் வந்துடும். வைரஸ்க்கே தெரியாது நம்மளோட டிசைர்டு ஜீன் வைரல் டிஎன்ஏவோட கம்பைன் பண்ணிட்டோன்னு. இப்போ உள்ளே வந்ததும் செவரல் தௌசண்ட் காப்பீஸ் ஆஃப் வைரல் டிஎன்ஏ காப்பி எடுக்க ஆரம்பிக்கும் பாக்டீரியாக்குள்ளே. அப்போது அத்தனை 1000 காப்பீஸ்லேயும் நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ இருக்கும். அப்போது நான் ஒரே ஒரு தடவை ஃபாரின் ஜீனை செப்பரேட் பண்ணி எடுத்து பாக்டீரியோஃபேஜோட வைரல் டிஎன்ஏல நான் கம்பைன் பண்ணி அதை பாக்டீரியாவை அட்டாக் பண்ண வச்சேன்னா அந்த ஒரு பாக்டீரியாக்குள்ளே 1000 காப்பீஸ், செவரல் 1000 காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் ஜீன் எனக்கு கிடச்சிருது. அதுதான் ஹை காப்பி நம்பர்ஸ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளதுலேயே பாக்டீரியோஃபேஜுக்கு தான் ஹை காப்பி நம்பர்ஸ் இருக்குது. சரி, எல்லா ஃபாரின் ஜீனையும் என்னால் வைரஸில் கம்பைன் பண்ணி பாக்டீரியாவை அட்டாக் பண்ணி வச்சு என்னால் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி யூஸ்டு வெக்டர், குளோனிங் வெக்டர் யாருன்னா பிளாஸ்மிட் தான். பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே இருக்கிறது. அப்போது பிளாஸ்மிட்ஸை வெக்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக பிளாஸ்மிட்க்கு காப்பி நம்பர்ஸ் வந்து 1 to 2 தான் இருக்கும் பர் செல். ஒரு செல்லுக்குள்ளே இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா 3 பிளாஸ்மிட் வரைஞ்சிருக்கும். யூஸ்வலாக 1 to 2 பிளாஸ்மிட் இருக்கும், இல்லைன்னா 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த காப்பி நம்பர்ஸ் 15 to 100 இருக்கலாம். இங்கே காப்பி நம்பர்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பிளாஸ்மிடை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிறோம், இந்த சேம் பாக்டீரியா. இதில் இருக்க 3 பிளாஸ்மிடையும் நான் வெளியே ஏற்றிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த 3 பிளாஸ்மிடை வெளியே ஏற்றிட்டேன். அதுக்குள்ளே குரோமோசோமல் டிஎன்ஏ மட்டும் இருக்குது. பிளாஸ்மிட் 3ஐயும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்மிட்குள்ளே என்னோட ஃபாரின் ஜீனை கம்பைன் பண்ணி உள்ளே அனுப்பிட்டேன். இந்த ஃபாரின் ஜீனை கம்பைன் பண்ணி உள்ளே அனுப்பிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் தெரியுங்களா? இதோட காப்பி நம்பர் என்ன? எக்ஸாம்பிளுக்கு 3. முதல்ல இதை 3 காப்பியாக எடுக்கும். இப்போ ஒரு செல்லுக்குள்ளேயே எனக்கு ஃபாரின் ஜீன் ஆக்சுவலாக எத்தனை கிடச்சிருச்சு? 3 கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருச்சு. எகைன் இந்த பாக்டீரியா 2ஆக டிவைட் ஆகும்போது எத்தனை ஃபாரின் ஜீன் நமக்கு கிடைக்கும்? 6. ஒரு செல்லுக்குள்ளே 3 பிளாஸ்மிட் நம்பர் காப்பி நம்பர்னால் 2 பாக்டீரியாக்குள்ளே 6 வந்துடும். 4ஆக மாறும்போது 12. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபாரின் ஜீனோட காப்பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிளாஸ்மிடோட காப்பி நம்பர் அதிகமாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கணும். உள்ளதுலேயே அதிகமாக பாக்டீரியோஃபேஜ் வைரஸில் இருக்குது. எல்லாத்துக்குமே வைரஸை யூஸ் பண்ண முடியாது. பாக்டீரியா தான் வைட்லி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் இந்த பிளாஸ்மிட் நம்பர் காப்பி நம்பர் எதில் ஜாஸ்தியாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணினா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் they both அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் அண்ட் பிளாஸ்மிட்ஸ் ரெண்டையுமே சொல்கிறாங்க. they both have ability to replicate within the bacterial cell. பாக்டீரியோஃபேஜ் டிஎன்ஏவும் எதை தான் போய் அட்டாக் பண்ண போகுது? பாக்டீரியாவுக்குள்ளே தான் போய் மல்டிப்ளை ஆக போகுது. பிளாஸ்மிட்ஸும் பாக்டீரியாக்குள்ளே தான் இருக்குது, வித்தின் பாக்டீரியா தான் இருக்குது. இவங்க 2 பேருமே பாக்டீரியல் செல்லுக்குள்ளே ரெப்ளிகேட் ஆவாங்க, இண்டிபெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் குரோமோசோமல் டிஎன்ஏ. இங்கே பாக்டீரியாவுக்கு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது. இவன் எந்த டார்ச்சரும் இவங்கள பண்ண மாட்டான். இவனோட டார்ச்சர் இல்லாமல் பிளாஸ்மிடில் கம்பைன் பண்ண ஃபாரின் ஜீனும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த வைரஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணானா அவனோட டிஎன்ஏவோட ஃபாரின் ஜீனை கம்பைன் பண்ணி வச்சுருந்தோன்னா அவனும் இவனோட தொந்தரவு இல்லாமல் மல்டிப்ளை ஆவான். ஸோ வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த குரோமோசோமல் டிஎன்ஏ நம்மளோட ஃபாரின் ஜீன் பிளாஸ்மிடோட கம்பைன் பண்ணால் பிளாஸ்மிடோட மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும், வெக்டரோட மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஃபேஜ் டிஎன்ஏவோட கம்பைன் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா அதோட மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் காப்பி நம்பர். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங்கில் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து குளோனிங் வெக்டர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஒரு சூப்பர் பைக் நீங்கள் வாங்கிடுறீங்க, MT-15 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பைக் Yamahaவில் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். வண்டியை ஓட்டிகிட்டு போனால் எப்படி ஓட்டிகிட்டு போகிறது? கீ வேணும். கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஓடும். அதே போல் தான் நான் ஃபாரின் ஜீனை ஒரு பிளாஸ்மிடில் கம்பைன் பண்ணி விட்டுட்டா போதாது.
அதில் ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். பிளாஸ்மிட் ஆல்சோ அ டிஎன்ஏ. பிளாஸ்மிட் இஸ் ஆல்சோ ஏ டிஎன்ஏ. அது ரெப்ளிகேட் ஆகணும், மல்டிப்ளை ஆகணும்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் சைட், ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுற, இனிஷியேட் பண்ணுற சைட் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஷார்ட்டாக ஓரி சைட், ஓஆர்ஐ அப்படின்னா ஆரிஜின் அர்த்தம். ஓரி சைட் அப்படின்னு சொல்லுவோம். இது இருந்தால் தான் ரெப்ளிகேஷனே நடக்கும். நமக்கு பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆனால் தான் அதோட கம்பைன் பண்ணியிருக்க ஃபாரின் ஜீனும் மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இட் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். இது வந்து காப்பி நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு பிளாஸ்மிடோட காப்பி நம்பர் 3 15 200 அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த ஓரி சைட் தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஹை காப்பி நம்பர்ஸ், அதாவது ஃபாரின் டிஎன்ஏவோட காப்பீஸ் நிறைய வேணும்னா நிறைய ஃபாரின் டிஎன்ஏ காப்பீஸ் எடுக்கக்கூடிய தன்மையுடைய வெக்டாரோட நீங்கள் ஃபாரின் ஜீனை கம்பைன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு வெக்டர், குளோனிங் வெக்டரில் 3 பேர் கம்பல்சரி இருக்கணும். ஒன்று மல்டிபிள் குளோனிங் சைட் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஆரிஜின் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஓரி சைட் இருக்கணும். அண்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜீன் சொல்லுவோம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் சொல்லுவோம், அது இருக்கணும். அவங்க செலக்டபிள் மார்க்கராக செயல்படுவாங்க. அது என்னன்னு இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து அனதர் ஃபீச்சர் என்ன கம்பல்சரி இருக்கணும்? செலக்டபிள் மார்க்கர். இப்போது நம்ம ஒரு பாக்டீரியாவில் ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்போ இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை நாம் ஈகோலைக்குள்ளே அனுப்பிடுறோன்னா ஈகோலை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நார்மலாக நேச்சுரலாக அந்த பாக்டீரியாவுக்கு இன்சுலின் சிந்தசைசிங் கெப்பாசிட்டி கிடையாது. நான் ஃபாரின் ஜீன் ஹியூமனோட டிஎன்ஏலேருந்து இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை ஈகோலைக்குள்ளே போட்ட உடனே அதுக்கு ஒரு நியூ கேரக்டர் வந்துருச்சு. இப்போ சந்திரமுகி படத்தில் நம்மளோட ஜோதிகா இருப்பாங்க. அவங்க உடம்புக்குள்ளே பேய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் அவங்க சந்திரமுகியாக மாறிடுவாங்க, ஹஸ்பண்டே கொல்ல போவாங்க. அதே பேய் இல்லாதப்ப கங்காவாக இருப்பாங்க, குடும்ப பொண்ணு அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாக்டீரியா ஈகோலைக்கு நார்மலாக ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இல்லை. ஆனால் நான் ஃபாரின் ஜீனை உள்ளே போட்ட உடனே அது இன்சுலின் சிந்தசைசிங் பண்ணுற ஜீனாக இருந்தால் ஒரு நியூ கேரக்டர் அதுக்கு வந்துடுது, இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போது நார்மல் ஈகோலை எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டரை அக்வயர் பண்ணிக்கிச்சா, அப்போ அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நார்மல் ஈக்குவலை நார்மலாக தான் இருக்குன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ செலக்டபிள் மார்க்கர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு பாக்டீரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சா, ஃபாரின் ஜீனை உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஃபாரின் ஜீன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு செலக்டபிள் மார்க்கர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங், கண்டுபிடிக்கிறதுக்கு. எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த ஈகோலைக்குள்ளே நம்மளோட ஃபாரின் ஜீன் உள்ளே போகல, அப்போ என்ன பண்ணணும்? அதை எலிமினேட் பண்ணிட வேண்டியதான், தூக்கி போட வேண்டியதான். நமக்கு அது யூஸ் இல்லை. ஸோ ஐடென்டிஃபையிங் அண்ட் எலிமினேட்டிங் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் செலக்டிவ்லி பர்மிட்டிங் த க்ரோத் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். ஃபாரின் ஜீன் உள்ளே போன பாக்டீரியாவை மட்டும் க்ரோ பண்ண அலோவ் பண்ணணும். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை கண்டுபிடிச்சி தூக்கி எலிமினேட் பண்ணி விட்டுறணும். அதுதான் இங்கே வந்து செலக்டபிள் மார்க்கரோட மெயின் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு செலக்டபிள் மார்க்கரை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ஜீன்ஸ். செலக்டபிள் மார்க்கர்ஸ்ங்கிறது ஜீன் தான். என்கோடிங் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக். எடுத்துக்காட்டுக்கு ஆம்பிசிலின், குளோரம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின் ஆர் கெனாமைசின். இவங்க எல்லாருமே யார்? ட்ரக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். இவங்க எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ். இவங்க யாரை வளர விட மாட்டாங்கன்னா ஈகோலையை வளர விட மாட்டாங்க. ஆம்பிசிலின் ஒரு ஈகோலையை ஒரு பெட்ரி பிளேட்டில் வளர்த்து அதில் ஆம்பிசிலின் போட்டால் ஈகோலையெல்லாம் காலி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈகோலை எடுத்துக்கிறேன், ஃபாரின் ஜீனை உள்ளே வைக்கும் போது அது கூட நான் என்ன வச்சுடுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஆம்பிசிலினை வைக்கல, ஆம்பிசிலினை எகெயின்ஸ்டாக செயல்படுற ஜீனை நம்ம வச்சிடுறோம். வச்சு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மிடை நம்ம பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்பிடுறோம். பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்பியாச்சு. இங்கே நமக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, ஃபாரின் டிஎன்ஏவும் இருக்குது. ஃபாரின் டிஎன்ஏவை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனோட கம்பைன் பண்ணி அனுப்பியிருக்கோம். இப்போ இதுக்கு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் ஆம்பிசிலின் போட்டாலும் இது ஜம்முன்னு வளரும். ஏன்னா இவங்கிட்ட யார் இருக்கா?
ஆம்பிசிலினுக்கு எகெயின்ஸ்டான ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்காங்க. அப்போது அதில் ஃபாரின் டிஎன்ஏவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பைண்ட் ஆயிருக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வளர்க்கலாம். எந்த பாக்டீரியாவுக்குள்ள ஃபாரின் ஜீன் போகலையோ அதில் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனும் போயிருக்காது. அப்போ ஆம்பிசிலினை போட்டோன்னா இவன் செத்து போயிடுவான். டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வளருவான். ஸோ செலக்டபிள் மார்க்கர் இந்த விதத்தில் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மன்ஸை கண்டுபிடிச்சி அதை மட்டும் வளர்க்குறதுக்கும் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஈகோலை டஸ் நாட் கேரி ரெசிஸ்டன்ஸ் டு எனி நேச்சுரலி. நார்மலாக எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டான ரெசிஸ்டன்ட் ஜீனும் ஈகோலையில் கிடையாது. நம்மளாக ஃபாரின் ஜீனோட கம்பைன் பண்ணி விட்டுறோம். ஸோ உள்ளே அது போயிருந்தால் அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் அது வளரும். அப்போ அது டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்ன? ப்ராசஸ் பை விச் டிஎன்ஏ பீஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஹோஸ்ட். இங்கே ஹோஸ்ட்டுங்கிறது ஈகோலை. ஃபாரின் ஜீனை ஈகோலைக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஏன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது யார்? ஈகோலை அப்படிங்கிற ஹோஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குளோனிங் சைட்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இதை புரிஞ்சுக்கணும். லிகேஷன்னா ஜாயினிங் அப்படின்னு அர்த்தம். லிகேஷன் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீன் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா, அது அந்த ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம வெக்டரோட போய் பைண்ட் பண்ணுறச்ச அந்த வெக்டரில் சிங்கிள் ரெகக்னிஷன் சைட் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபாரின் டிஎன்ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அந்த பிளாஸ்மிடோட வெக்டரோட பைண்ட் ஆகும். சார் இந்த பிக்சர் காமிச்சிங்க, இதில் மல்டிபிள் குளோனிங் சைட்னு கொடுத்துருக்காங்க. ECOR1, SAL1, KPN1, BAMH1, PST1, HIND3, XHO1, PVU2, ECOR5, BGL2. இந்த மாதிரி 10 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஆர் ரெகக்னேஷன் சைட் ஆர் குளோனிங் சைட், இந்த 3 ஒன்று தான். 10 இருக்குது, மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே சிங்கிள் குளோனிங் சைட் தான் இருக்கணும் சொல்கிறீங்க. சிங்கிள் ரெகக்னேஷன் சைட், குளோனிங் சைட் எல்லாம் ஒன்று தான். சிங்கிள் ரெகக்னேஷன் சைட் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன குழப்புறீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நோ கன்ஃபியூஷன். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, ஒரு பாக்டீரியாவில் ECOR1 அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஒன்று தான் இருக்கணும். இப்போ ECOR1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நான் போட்டேன்னா அந்த ECOR1 எங்கே இருக்குது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது கட் பண்ணும். வேற எங்கேயுமே அது கட் பண்ணாது. இந்த ஒரு இடத்த மட்டும்தான் கட் பண்ணும். சரி, SAL1 போட்டேன்னா இந்த ECOR1 ரீஜனை கட் பண்ணாது. அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் எது, குளோனிங் சைட் எது, அதை மட்டும் சிங்கிள் கட் தான் ஏற்படுத்தும். அதே போல் KPN1 அப்படிங்கிறத போட்டோன்னா அது ஒரே ஒரு கட் தான் ஏற்படுத்தும், மற்ற எந்த ரீஜனையும் கட் பண்ணாது. எதுக்காக இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒருவேளை ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, இந்த மாதிரி வெக்டர் இப்படி இருக்குது. இந்த வெக்டரில் ECOR1 அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நான் போடும்போது இங்கேயும் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது, இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது, இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது, இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குது. இது எல்லாமே ECOR1 போட்டால் கட் ஆகக்கூடிய ஒரு இடம். ECOR1 போட்டால் கட் ஆகக்கூடிய இடம் இது எல்லாமே. அப்படின்னா இப்போ ECOR1 போடுறேன், 5 பீஸாக கட் பண்ணிடும் பொரியல் செய்கிற மாதிரி. இதில் எங்கன்னு போய் ஃபாரின் டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகும், தனித்தனி பீஸாக போயிடுச்சுன்னா யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு ஒரு ரெகக்னேஷன் சைட் ஆர் ஒரு குளோனிங் சைட் தான் ஒரு வெக்டரில் இருக்கணும். இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மல்டிபிள் குளோனிங் சைட் இருக்கலாம், ஆனால் மல்டிபிள் குளோனிங் சைட் ஒவ்வொன்றும் வேறையாக இருக்கணும். சேம் குளோனிங் சைட் ஆர் சேம் ரெகக்னேஷன் சைட், எக்ஸாம்பிளுக்கு ECOR1க்கு ஒன்று தான் இருக்கணும். அது நிறைய இருந்துச்சுன்னா எல்லாம் தனித்தனி பீஸாக போய் ஃபாரின் டிஎன்ஏ போய் கம்பைன் பண்ணி RDNA வரதுலேயே சிக்கலாகி போயிடும், ஆக்சுவலி வராமல் போயிடும். அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுக்கு ஒரு ஃபாரின் டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகிறதுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு குளோனிங் சைட் தான் இருக்கணும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டால் அது ஒரு கட் தான் ஏற்படுத்தணும் வெக்டர்லேயும் அண்ட் நம்மளோட நார்மல் டிஎன்ஏலையும். ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டிசைரபிள் ஃபீச்சர் ஆஃப் எ குளோனிங் வெக்டர்? நம்ம டிசைரபிள் ஃபீச்சரில் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் டிசைரபிள் ஃபீச்சர் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். வண்டிக்கு கீ இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும், ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா ஓரி சைட் வேணும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிறது ஓரி சைட். ஸோ திஸ் இஸ் டிசைரபிள் ஃபீச்சர். நாட் டிசைரபிள்ங்கிறது தான் ஆன்சராக வரணும். நெக்ஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் மார்க்கர் ஜீன்.
ஒரு செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா ஆகலையா, ஹோஸ்ட்டில் ஃபாரின் ஜீன் உள்ளே போயிடுச்சா போகலையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கர் ஜீன் வேணும். தட் இஸ் டிசைரபிள் ஃபீச்சர். ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் தான் இருக்கணும். மோர் சைட்ஸ் இருந்தால் எல்லாம் பொரியல் போட்ட மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போயிடும், யூஸ்லெஸ்ஸாக போயிடும் வெக்டர். Presence of 2 or more recognition site இருந்ததுன்னா that is not a desirable feature. So this is the answer. Next, the sequence that controls the copy number of the linked DNA in the vector is termed. நமக்கு தெரியும் வண்டியை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அவன் தான் காப்பி நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஓரி சைட் தான் ரெப்ளிகேஷனையும் இனிஷியேட் பண்ணுறான், காப்பி நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ த ஆன்சர் இஸ் ஓரி சைட். பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் நமக்கு தெரியும், சேம் டைரக்ஷனில் 3' to 5' படிக்கிற அதே சீக்வன்ஸ் ஆப்போசிட்லேருந்து 3' to 5' படிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 3' AA T அப்படின்னு இருந்ததுன்னா திருப்பியும் ஆப்போசிட்லேருந்து AA T. ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து படித்தாலும் ஒரே சீக்வன்ஸ் தான், இங்கேருந்து படித்தாலும் ஒரே சீக்வன்ஸ் தான். இப்படி இருந்தால் பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் விகடகவி எக்ஸாம்பிள் சொல்லலாம், இங்கிலீஷில் மலையாளம் மேடம் அந்த வேர்டெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலிண்ட்ரோமிக் வேர்டுக்கு எக்ஸாம்பிள். இங்கேருந்து படித்தாலும் ஒரே மீனிங் தான், தலைகீழாக பின்னாடி இருந்து படித்தாலும் ஒரே மீனிங் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸை பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படிம்போம். அதை தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிச்சி போய் கட் பண்ணும். ரெக்கக்னிஷன் சைட்டுங்கிறது குளோனிங் சைட், ஃபாரின் டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகிற சைட், இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணி அந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏ பைண்ட் ஆகிற சைட். செலக்டபிள் மார்க்கர் ரீகாம்பினன்ஸ் அண்ட் நான் ரீகாம்பினன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓரி சைட் தான் காப்பி நம்பரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், ஏ செலக்டபிள் மார்க்கர் இஸ் யூஸ்டு டு. செலக்டபிள் மார்க்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹெல்ப் இன் எலிமினேட்டிங் த நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணிடணும். ஸோ தட் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் கேன் பி ரீஜெனரேட்டட்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் த ஆன்சர். செலக்டபிள் மார்க்கர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மன்ஸை நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்லேருந்து பிரித்து டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம வளர்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஐடென்டிஃபை த ஜீன் ஃபார் டிசைரபிள் ட்ரைட் இன் அன் ஏலியன் ஆர்கானிசம். அது கிடையாது. இங்கே ஏலியன் ஆர்கானிசம் அப்படிங்கிறது யார் சார் அப்படின்னா, ஈகோலையை ஹோஸ்ட்னு சொன்னால் அதில் நான் ஹியூமன்லேருந்து இன்சுலின் சிந்தசிசிங் ஜீனை எடுத்து ஈகோலைக்குள்ளே போட்டோன்னா ஈகோலைக்கு ஹியூமன் தான் ஏலியன். ஈகோலைக்கு வர ஏலியன் டிஎன்ஏ யார்? ஹியூமன்லேருந்து வர ஜீன். ஏன்னா ஈகோலையோட ஓன் ஜீன் அது கிடையாது. அதனால் அதை ஏலியன் டிஎன்ஏ, ஏலியன் ஆர்கானிசத்துலேருந்து வந்த ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதோட ஃபங்க்ஷன் கிடையாது. செலக்டபிள் மார்க்கர் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதில்ல. செலக்ட் ஏ சூட்டபிள் வெக்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் ஏ ஸ்பெசிஃபிக் க்ராப். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் க்ராப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுவும் கிடையாது. மேபி அதுக்கு வந்து அக்ரோபாக்டீரியம் யூஸ் பண்ணுவோம், பாக்டீரியா. இட் helps in marking a gene on a chromosome for isolation using restriction enzyme. பர்டிகுலர் ஜீனை வந்து மார்க் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், எ ஜீன் ஹூஸ் எக்ஸ்பிரஷன் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் இஸ் நோனஸ். ஸோ நம்ம குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செலக்டபிள் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் that carries the foreign DNA, that allows the cloning of foreign DNA. அதெல்லாம் வந்துடும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபங்க்ஷனல் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜீன்னு சொல்லலாம். இட் இஸ் கோயிங் டு டூ சம் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுக்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறது செலக்டபிள் மார்க்கர். நெக்ஸ்ட், இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்ட். இந்த இடத்துல பார்த்ததும் நிறைய குழந்தைங்க பண்ணுற ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹெல்தி வெக்டார்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபயோட்டிக் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா பேத்தோஜன்ஸ் எல்லாம் செத்து போயிடும், தப்பாக போயிடும். இந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனோட ஃபாரின் ஜீனும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸை மட்டும் நம்ம கண்டினியூவாக வளர்க்குறதுக்கும் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை அழிக்கிறதுக்கும் தான். அப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஈக்குவலை செல் பேத்தோஜன் அர்த்தம் கிடையாது, நமக்கு யூஸ் இல்லை, அதனால் அதை கொல்றதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் போடுறோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிறதுனால அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் வளரும். அப்போது ஆன்டிபயோட்டிக் ஜீன் எது கேட்டாலும் அது ஆக்ட் அஸ் ஏ செலக்டபிள் மார்க்கர்ஸ் தான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மட்டும் நமக்கு பிரித்து வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால. இட் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரி சைட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் அதுக்கு ஆன்சராக வரும். அப்போ அது நமக்கு இங்கே ஆன்சர் கிடையாது. டு கீப் கல்ச்சர்ஸ் ஃப்ரீ ஆஃப் இன்ஃபெக்ஷன் அதுவும் கிடையாது. தென் டு செலக்ட் ஹெல்தி வெக்டர்ஸும் கிடையாது.
இட் ஆக்ட் அஸ் ஏ செலக்டபிள் மார்க்கர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ளோனிங் வெக்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்து அதில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.